திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே துரை வைகோ மலை சத்யா இடையே மோதல் உள்ள நிலையில் ஆதரவாளர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். கூட்டத்திற்காக வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான பேனர்களில் மல்லை சத்யாவின் புகைப்படம் இடம்பெறவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் மதிமுக சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் இன்று மாலை பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை பொதுச் செயலாளர் துரை வைகோ தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் பணி குழு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இதற்காக 100க்கும் மேற்பட்ட வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுச் செயலாளர், முதன்மை பொது செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் மல்லை சத்யாவின் புகைப்படம் தவிர்க்கப்பட்டுள்ளது. முதன்மை பொதுச் செயலாளர் துரை வைகோ மல்லை சத்யா இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் பொதுச் செயலாளர் வைகோ சமாதானம் செய்து வைத்தார். இதனிடையே கடந்த 30ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் மீண்டும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.